எல்லாருக்கும் வணக்கம். தி கில்லிங் ஃபீல்ட்ஸ் 1984 வந்த படம். ரோலண்ட் ஜோப் அப்படின்றவர் தான் இயக்கியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த ஒரு படம் அவருக்கு ஃபஸ்ட்டு படம். ஆனால் நான் படம் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 படம் டைரக்ட் பண்ண ஒரு இயக்குனருடைய முதிர்ச்சி அதில் தெரிஞ்சு. அவ்வளோ பெரிய டீமெல்லாம் வச்சு எப்படி எடுத்தாங்க, எப்படி இவ்வளோ இயல்பாக இவ்வளோ அந்த போர்க்காட்சிங்க, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நடக்கிற எல்லா விஷயமும் நம்ம ஒரு பதட்டமாக இருக்கும். எனக்கு என்னமோ கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு நடந்த சூழலில் மறைஞ்சிருந்து எடுத்த மாதிரி எனக்கு இருந்துச்சு படம் பார்க்குறப்ப. அந்தளவுக்கு கடினமான வேலை இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய படத்தை எப்படி எடுத்து முடித்தாங்கன்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ரு. அடுத்து தி கில்லிங் ஃபீல்ட்ஸ். இந்த படம் வரதுக்கு முன்னாடியிலையும் பார்த்திங்கன்னா, உலகம் முழுக்கவே இது ஏதோ உள்நாட்டு போகிறதா கம்போடியாவில் அப்படி மட்டும் தான் மக்கள் நினச்சிருந்துருக்காங்க. படம் வந்த பிறகு தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய படுகொலையவே உலகத்துக்கு காட்சிப்படுத்தி தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெயினிங் கொடுத்துருக்கு. நியூயார்க் டைம்ஸோடைய போர் பத்திரிகையாளரான சிட்னி சான்பெர்க் அவருக்கும் கம்போடியாவில் அவருக்கு உதவியாக இருந்த மொழிபெயர்ப்பாளர் இருந்த டீத் ப்ரவுன் அப்படின்ற அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற கதை, அவங்க பண்ணுற ட்ராவலு, அந்த போர் சமயம், உள்நாட்டில் நடந்த அந்த இனப்படுகொலை, இப்படி எல்லாத்தையும் அவங்க 2 பேர் பார்வையில் தான் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க 2 பேர் தான் உண்மையாக ஆக்சுவலாக அவங்க பாதிக்கப்பட்டது எல்லாமே உண்மை தான். அதை படமாக எடுத்திருக்காங்க. அவங்களுடைய பார்வையில் தான் மொத்த படமும் நமக்கு ட்ராவல் ஆகிட்டு வரும். அதனால் இது வரையும் நான் சொன்னது ஒரு படத்துடைய இது மட்டும் தான். இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது அந்த நாட்டில் நடந்த எல்லா உண்மையான விஷயங்களை, அது சம்மந்தப்பட்ட ஃபஸ்ட்டு இனப்படுகொலை, அது காரணமாக இருந்தவங்க, அதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு காரணமாக இருந்தவங்க, அதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றினவங்க, இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ கில்லிங் ஃபீல்ட்ஸ்ன்றது என்னென்னா, கேமரூஜ் அமைப்போடைய ஆட்சி காலத்தில் நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலை. அது கம்போடியாவில் கிட்டத்தட்ட 20,000 இடத்துல இந்த இனப்படுகொலை நடத்தியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கம்போடியாவுடைய சவுக் ஹேக் அப்படின்ற இடத்துல தான் அந்த இறந்தவங்களுடைய மண்ட ஓடுகளை வச்சு ஒரு நினைவிடமே அமைச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் எடுத்தீங்களா, போல்பட். அந்த போல்பட்டு அவருக்கு இருந்த விசித்திரமான கேடுகட்ட குணம் இதுதான் இவ்வளோ பெரிய இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்திருக்கு. அது என்னென்னா, ஒரு தூய்மையான வர்க்கமற்ற விவசாய சமூகத்தை உருவாக்குறது தான் அவங்களுடைய ஒரே லட்சியமாக இருந்திருக்கு. அதுக்காக பழைய கம்போடியாவை மொத்தமாக அழிச்சிடுறது. இப்போ எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நிலத்தில் நெல் நடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அந்த இடத்த மொத்தம் க்ளீன் பண்ணிவிட்டு, டோட்டலாக க்ளீன் பண்ணிட்டு, அடுத்து கரும்பு நடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். அதுக்கு மறுபடியும் அப்படி பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி இவங்க எதுக்கு இவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு விவசாய மக்களை மட்டும் வச்சுக்குவோம், அவங்கள விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் சாப்பிடுச்சிருன்றானுங்க. எவ்வளோ மோசமான விஷயம் ஒரு தாட்டில் இது. அது கம்போடிய வரலாற்றுவே பூஜ்ஜியத்துலேருந்து தொடங்கணுன்றதான் டார்கெட்டே. அதாவது அவங்கள பொறுத்தவரைன்னா பழைய மக்கள், புதுமக்கள். பழைய மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, கிராமத்தில் வாழ்கிறவங்க. அவங்க உண்மையானவங்க, நமக்கு பாதுகாப்பான நம்பிக்கையானவங்க அவங்க நம்பிட்டாங்க. புதிய மக்கள் நகரத்தில் வாழ்ந்தவங்க, இவங்களாம் ரொம்ப ஆபத்தானவங்க. இல்லைனா இவங்களை நம்ம சுத்திகரிக்க வேண்டியது இருக்குது. இல்லாட்டி இவங்களுக்கு கொண்டு குவிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. படித்தவங்க கேள்வி கேட்பாங்கன்ட்டு போல்பட் முடிவு பண்ணிட்டாரு. அதனால் படித்தவங்க இருக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டாரு. அதனால் ஸ்கூலு, ஆசிரியருங்க, டாக்டருங்க, இன்க்ளூடிங் படிக்காதவன் கண்ணாடி போட்டிருந்தா கூட அவன் மேலேயும் சந்தேகப்பட்டு அவனையும் கொண்டு குவிச்சிருக்காங்க. அதேமாதிரி வெளிநாட்டு மொழி தெரிஞ்சவங்க அவங்களையும் விட்டு வைக்கல. அதாவது கேம்பிரிட்ஜ் கட்சிக்குள்ளே தனக்கு எதிராக சதி நடக்குதுன்ற ஒரு டவுட்டில் அவங்களுடைய தளபதியை கூட விடாமல் அவங்களையும் கொண்டு குவிச்சிருக்காங்க. அவருடைய தாரக மந்திரம் தெரியுமா, ஒரு அப்பாவி தவறுதலாக கொல்லப்படலாம், ஆனால் துரோகி மட்டும் விடக்கூடாது அப்படின்றதான் ஒரு டார்கெட். இவர் கொன்ன முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இது மாதிரி ஒரு முறை நான் கேள்விப்பட்டதே இல்லையா. ஹிட்லர்லாம் வேறு முறையை கையாண்டார். ஆனால் இவர் கையாண்டதெல்லாம், அதாவது துப்பாக்கியில் இருக்கிற புல்லட்டை சேவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பயன்படுத்துனது கத்திங்க, கொடாரிங்க, மண்வெட்டிங்க. இதோட பனவலை இருக்குல்ல, அந்த பனவாளியோடைய அந்த கூர்மையான இதாக இருக்கும், அதை வச்சு கழுத்தத்துருக்கானுங்க. இதோட முக்கியமான விஷயம் தெரியுங்களா, குழந்தைங்களை கொண்டிருக்காங்க. அந்த குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாக்காக நாளைக்கு பழி தீர்த்துருவாங்கன்னு பயந்து அந்த குழந்தைங்கள உயிரோட கொண்டு இருக்காங்க. அது எப்படி கொண்டு இருக்காங்க தெரியுங்களா, மரத்தில் அடிச்சடித்து கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கைங்களை பார்ப்பாங்களாம், உழைக்கிற கையாக இருந்தால் விட்டுருவாங்களாம்மா, நல்லா ஆடாக இருக்கணுமாம்மா, ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னு வச்சிங்களா அவங்களே கொண்டுருவாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. நகரத்துலேருந்து கிராமத்துக்கு விரட்டப்பட்டவங்க, சாப்பாடு கொடுக்காம அவங்கள வேலை வாங்கி அதில் பல பேர் இறந்துருக்காங்க. பல லட்சம் பேர் இறந்துருக்காங்க. அவங்களும் அதில் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மருந்தே கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நோய் பல பேர் இறந்துருக்காங்க, பல லட்சம் பேர் இறந்துருக்காங்க. இந்த கொலை செஞ்சவங்கலாம் யார் தெரியுங்களா, 13 வயசுலேருந்து 18 வயசில் இருக்கிற பசங்க. அவங்கெல்லாம் மூல செலவு பண்ணி போல்பட்டு ஒரு கொடுமையானவங்களாக மாற்றி
அவங்க மூலிமா தான் இவ்வளோ கொலையும் அவன் நடத்தியிருக்கான். இன்றைக்கும் கம்போடியாவில் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க படித்தவங்களை பார்க்குறது ரொம்ப 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 கம்மி. அந்த அளவுக்கு கொன்று குவிச்சிருக்கான். அதாவது மொத்த மக்கள் தொகையில் 25%லேருந்து 30% பேர் கொலை பண்ணியிருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்கன்னா, போல்பட்டு பிரான்ஸில் உதவித்தொகையை வாங்கி படிச்சுருந்துக்கிறாப்புல. அதில் ரேடியோ எலக்ட்ரானிக்ஸில் சப்ஜெக்ட் வந்து எடுத்து படிச்சுருந்துக்கிறாப்புல. அதில் வந்து தோற்று போயிட்டாராம்மா. அதனால் அந்த கல்வியை வந்து என்னை தோக்கடிச்சிச்சு. ஆனால் அந்த கல்வி கட்டணம் எவனே இருக்கக்கூடாதுன்றது அவர் மைண்ட் செட்டப்பில் ஆழமாக இருந்துக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதாவது தான் அவர் படித்தவங்க, அறிவாளிங்க, அறிஞர்கள் எல்லாத்தையும் வந்து கொண்டு குவிச்சிருக்காரு. மெயினாக ஃபஸ்ட்டு அவங்கள டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு கோஸ்ட்டாக தான் இருந்திருக்காரு. இவர் கம்போடியா ஆட்சி கைப்பற்ற பிறகு கூட தங்களுடைய ஆட்சியாளர் யாருக்குமே தெரியலையாமா. அவர் அந்தளவுக்கு ஒரு கோஸ்ட்டாக தான் வந்திருக்கான். அவர் தனித்தானே ஆண்கார் அப்படின்னு அழைச்சிக்கிறாரு. அதாவது என்னென்னா, நான் தாண்டா அமைப்பு, இந்த ஒட்டுமொத்த அமைப்பு நான் தானான்னு சொல்லிட்டு சுற்றி இருந்துக்கிறான். அப்படி கொள்கை என்ன தெரியுங்களா? நகரங்கள் மனுஷங்களை சோம்பேறியாக்குதாமா, கிராமம் தான் உண்மையான மனுஷனை உருவாக்குதுன்னு சொல்லிட்டு அவர் நம்பியிருக்காரு. சரி, இந்த போல்பட்டை நம்பி இவ்வளோ பேர் இப்படி போனாங்க. இவருக்கு பின்னாடி யாரும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக ஒருத்தர் தான் இருக்கார், வேறு யாரும் இல்லை, அமெரிக்கா. இது காரணம் தெரியுங்களா? அமெரிக்கா கம்யூனிஸ்ட் அவருக்கு பிடிக்காது அவங்களுக்கு. வியட்நாமு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓசிமினுடைய ஆட்சி காலம் டைமில், அப்போ ஓசிமின் ஃபுல்லாக வியட்நாம் ஃபுல்லாக இருந்தால் தங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க. அதனால் கம்போடியாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாந்துட்டா இங்கேருந்து வியட்நாமை காலி பண்ணலாம் முடிவு பண்ணாங்க அவங்க. கம்போடியாவும் கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் நாடு தான் அது. ஆனால் இங்கே வந்து அது இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. அவங்களுக்கு அது எப்படி இன்ஜெக்ட் பண்ணான்றது பார்த்திங்கன்னா, அதுதான் ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு ஆரம்ப புள்ளி, நீங்கள் ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாமி மேலே குண்டு போட்டது தான் பெரிய இழப்பாக பார்ப்பாங்க. அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த குண்டை வந்து கம்போடியா மேலே அமெரிக்கா போட்டிருக்கு. 2.7 மில்லியன் குண்டு கம்போடியா மேலே போட்டிருக்கு. அதாவது ஜப்பானில் போட்டதோட மிகப்பெரிய குண்டு. அது காரணம் தான் சொல்லிடுறேன். வியட்நாமுடைய போர் வீரர்கள் வந்து கம்போடியாவுடைய பார்டரில் பதுங்கியிருந்தாங்க. நான் அதனால தான் குண்டு போட்டு சொல்லியிருக்கான். அந்த குண்டடிப்பில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்துருக்காங்க, கம்போடியா சேர்ந்தவங்க. அவங்கள தான் இவன் மூல செலவு பண்ணியிருக்கான். இறந்தவங்களுடைய பசங்க அவங்களுடைய குடும்பத்தை வச்சு தான் வாங்க அமெரிக்கா வந்து நம்ம அழிக்க பார்க்குது, நம்ம வந்து அவங்களுக்கு எதிராக நிற்கணும்னு சொல்லிட்டு அவங்க அத்தனை பேரையும் ஒன்று திரட்டி அமெரிக்கா அழிக்க போகலாம். உள்நாட்டில் இருக்கிற மக்கள் அழிக்க போயிருக்கான் அவன். வியட்நாம் அவங்களுக்கு அமெரிக்கா பிடிக்காதனால போல்பட்டை மறைமுகமாக தான் வந்து ஆதரவு கொடுத்தே இருக்கிறாங்க அமெரிக்கா. ஐக்கிய நாடுகள் சபையில் போல்பட்டு தொடர்ந்து நீடிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா கட்டாயப்படுத்தியிருக்கு. அமெரிக்காவுடைய தவறான வெளியுறவு கொள்கை தான் இவ்வளோ பெரிய இனப்படுகொலை இடத்துக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரையும் ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் தான் வியட்நாம் கம்போடியா உள்ள நுழைவு வந்திருக்கு. அது காரணம் என்னென்னா, வியட்நாமில் இருக்க கம்போடியா மக்களை தேடி போல்பட்டு கொலை பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் போயிட்டு அழிச்சிருக்காரு. வியட்நாமுடைய பார்டரில் இருக்கிற எல்லா கிராமத்தையும் அழிச்சிருக்காரு. அவங்களும் பொறுத்து பார்த்து அதுக்காக தான் இவங்க உள்ளே வந்திருக்காங்க. அப்போ தான் இந்த கில்லிங் ஃபீல்ட்ஸுன்றதை வந்து 20,000 இடத்துல சொன்னோம் இல்லையா, அது ஒவ்வொரு இடமும் S1 S2 S3ன்லாம் போட்டு வச்சுருப்பாங்களாம்மா. அதை வந்து வியட்நாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் வெளியுறத்துக்கே தெரிஞ்சிருக்குது. அவன் வந்து மொத்தமாக கிட்டத்தட்ட 2 வாரம் கிட்டத்தில் மொத்த போல்பட்டோடைய அவங்களுடைய அந்த இராணுவத்தை சார்ந்தவங்க எல்லாருமே அடித்து அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷ காலகட்டம் வியட்நாம் அங்கேயே இருந்து கம்போடியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க உள்ளே வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, சீனாவும் கம்போடியாவும் பார்ட்னர்ஷிப்பு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அமெரிக்கா இவங்களுக்கு கம்போடியா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது. இப்படி எல்லா இடத்துலையும் வந்து இவங்க பண்ணுறதுனால இவன் வந்து நமக்கு எதிரியாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு வியட்நாம் வந்து முதல்ல வந்தது கம்போடியா வந்து காலி பண்ணுறது தான் வந்தான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, சொந்த மக்களையே ஒருத்தன் வந்து என்ன படகுல பண்ணுறான்டா, இது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்கள காலி பண்ணிவிட்டு அந்த மக்களையும் சேவ் பண்ணியிருக்காங்க. அந்த சேவ் பண்ணி அங்கே அந்த நாட்டையும் வந்து சீரமைச்சிருக்காங்க. அவங்க சுயநலத்துக்காக பண்ணாங்களோ இல்லை பொதுநலத்துக்காக பண்ணாங்களோ தாண்டி அந்த மக்கள் வியட்நாம் வந்து அவங்கள வந்து சேவ் பண்ண பிறகு தான் அவங்க வந்து மனநிம்மதி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தாய்லாந்துக்கு தப்பிச்சு போன கம்போடியா மக்கள்லாம் பல பேர் அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கும் கம்போடியாக்குள்ளே போயிட்டு நீங்கள் போனீங்கன்னா அங்கே மக்கள்லாம் அந்த வரலாறு மறக்க நினைக்கிறாங்க. சில பேர் அதை இன்றைக்கும் பாடமாக தான் பார்க்குறாங்களாம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இன்றைக்கும் பல குடும்பத்தோடைய உறவினர்கள்லாம் எங்கே புதைச்சானே தெரியாமல் இன்னும் அந்த பயத்தில் தான் இருக்காங்களாம். அது இல்லாமல் அமெரிக்கா போடுற அந்த குண்டு இருக்குல்ல, அந்த குண்டு அங்கே இருக்கிற அந்த கண்ணிவெடியெல்லாம் இன்றைக்கும் அகற்றத்துக்கு 30 வருஷமாக அமெரிக்கா வந்து நிதி உதவி பண்ணிட்டு தான் இருக்காமா. இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, அது கேமரூஜ் போல்பட்டோடைய டீம் இருக்காங்கல்ல, அந்த படைவீரர்கள் அவங்களும் இன்றைக்கி அந்த கம்போடியா மக்களும் ஒன்றா தான் வாழ்கிறாங்க. அந்த கம்போடியா மக்கள் வந்து அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பிரச்சனையே வேணாம், நம்ம ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொது மன்னிப்பு கொடுத்து எல்லாமே ஒரு அமைதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிறாங்க.
பக்கத்துலேயே. கில்லிங் ஃபீல்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. அதை வந்து அங்கே இருக்க மக்களே எதுக்குறாங்க. காரணம் என்னென்னா, எங்களுடைய முன்னோர் ரத்தத்தை வந்து நீங்கள் பணமாக்க நினைக்கிறீங்க, அது வந்து ரொம்ப கேவலமான விஷயம், கொடுமையான விஷயம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ஒரு கொந்தளிச்சு தாக்குறாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு அது மன ரீதியாக ஒரு பெரிய பாதிப்பு கொடுத்துருக்காது. இந்த படத்தை பார்த்து படம் வந்த பிறகு கம்போடியாவில் இருக்கிறவங்களாம் படம் பார்த்துருக்காங்க. எல்லாமே கதறி அழுதுருக்காங்க. ஒரு காட்சி கூட பொய் இல்லைங்க. இது எல்லாமே எங்களுடைய உறவுகளை நாங்கள் இழந்த உறவுடைய வழி எங்களுக்கு அப்படியே தெரியுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வருத்தப்பட்டிருக்காங்க. இன்றைக்கும் கம்போடியாவில் இருக்கிற இளைஞர்கள்லாம் இந்த படத்தை ஒரு படமாக தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இதுதான் ஒரு ஆவணமாக இருந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் இனத்தை சேர்ந்த மக்களை எங்கள் இனத்தை சேர்ந்தவங்களை ஏன் கொலை பண்ணாங்க, இது ஏன் நடந்துச்சு அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ளே இன்றைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி கம்போடியா பொருளாதார ரீதியாக வளர்ந்து வருது. நாங்கள் சுடுகாட்டிலேருந்து மீண்டு வந்தவங்கன்ற பெருமிதத்தோடு அவங்க இன்றைக்கி முன்னேறி போயிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆவணம். அந்த படம் கம்போடியாவுடைய இன அழிப்புக்கு இந்த படம் தான் ஒரு பெரிய உதாரணமாக வச்சு நம்ம பார்க்க முடியுது. அதுக்கான சம்பவமாக அதுதான் இருக்குது. டீத் பிரான் கேரக்டரில் நடித்தவர் அவர் வந்து ஒரு உண்மையான மருத்துவர். அவர் பேர் நான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். அவர் அந்த கம்போடியா இன அழிப்புலேருந்து தப்பிச்சு வந்தவர். அவர் தொடர்ந்து கேமரூச் அமைப்பையும் போல்பட்டியும் எங்கள் பாலையும் வந்து விமர்சனம் பண்ணிட்டே இருந்ததுனால அவரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. நம்மளும் எவ்வளோ வேணும் படம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி படம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு காட்சிலேருந்து கடைசி காட்சி வரையும் அவங்கள வந்து ஒரு பதட்ட நிலையிலே வச்சுருப்பாங்க. இது நம்ம படம்னே சொல்ல முடியாது, கேமரா மறைச்சி வச்சேற்ற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு இப்படா அதை வேலை பார்த்தாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நான் எப்பயுமே வந்து ஒரு படம் பார்க்குறேன்னா, அது அந்த படத்தில் இருக்கிற வரலாறு உண்மை சம்பவம்னு வந்துச்சுன்னா அது உண்மை சம்பவமாக இல்லை ஏதாவது திருச்சி எடுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ரிஸு அதை பற்றி தேடி படிக்க நினைப்பேன். அப்படி போனது தான் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது வந்து என்னால் நீங்கள் அந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு அந்த எவ்வளோ விஷயம் அப்படியே கடத்தியிருக்கோம். ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன் நான் அதை. இப்படி ஒரு படம் இலங்கை சார்ந்து வந்துச்சுன்னா அது எப்படிப்பட்ட ஒன்றா இருக்குன்றதை நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியல. தேங்க்யூ. கண்டிப்பாக பாருங்கள் இந்த படத்தை. நன்றி.